ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா மெஹந்தி கிளாஸோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் சொல்லியிருப்பேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பற்றின ஒரு இன்ட்ரோ கொடுத்துடலாம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக மெஹந்தி கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம். இதுக்கு வந்து சர்டிஃபிகேட்டும் ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறோம். இதுக்கு எந்த விதமான அமௌண்ட்டும் நீங்கள் பே பண்ண தேவையில்லை. இது முழுக்க ஃப்ரீ கிளாஸ் தான். நீங்கள் ஃப்ரீயாக படித்து ஃப்ரீயாகவே சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம். இப்போ இந்த கிளாஸில் என்ன பார்க்க போறோம்னா மெஹந்தி கிளாஸோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே சும்மா நான் எடுத்த வீடியோஸில் கூட சொல்லியிருப்பேன். நம்மளுக்கு எப்படின்னா நம்ம வந்து ஒரு விஷயத்த செய்கிறோம்னா ப்ரொஃபஷனலாக செய்யணும். அப்பனா தான் நம்மளோட பிஸ்னஸில் அது நம்மளுக்கு க்ரோவாக ஹெல்ப் பண்ணும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம மெஹந்தி கிளாஸ்க்கு தேவையானது திங்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க பேப்பர் நார்மல் பேப்பரை எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா மெஹந்தி எடுத்திருக்கேன் பாருங்க. இது வந்து நீங்க ஸ்டோர் பாத் கோனு ஆர்கானிக் கோனு எது வேணாலும் வாங்கிக்கலாம். நான் வந்து ஸ்டோர் பாத் கோனும் வச்சிருக்கேன், சேம் ஆர்கானிக் கோனும் வச்சிருக்கேன். நான் உங்களுக்கு காமிக்கணும்னு வச்சிருக்கேன் ரெண்டுமே. ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் தேவை. எப்பொழுதுமே நம்ம வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் வந்து கண்டிப்பா எடுத்துக்கணும். வீட்டுல இப்ப நம்ம சும்மா யூஸ் பண்ணி பாக்குறோம்னா நம்ம வந்து வேஸ்ட் கிளாத் எடுத்துக்கலாம், அண்ட் வந்து எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா நம்ம ஒரு வெளியே பிரைடுக்குன்னு போறப்ப நம்மளுக்கு கண்டிப்பா மஸ்ட் வந்து டிஷ்யூ பேப்பர் தான் இருக்கணும். அப்பதான் நம்ம ஒரு ப்ரொஃபஷனலா செய்யற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி இந்த மாதிரி மெஹந்தில பின் இருக்கதா நீங்க எடுத்துக்கோங்க பிகினர்ஸா இருக்கீங்கன்னா. ஏன்னா சில இதெல்லாம் பின் இல்லாம வரும், இந்த மாதிரி பின் இல்லாம வரும். அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப இதா இருக்கும். ஏன்னா அவங்க வந்து சைஸ் கரெக்டா கட் பண்ண மாட்டாங்க. சிலது வந்து பெருசா கட் பண்ணுவாங்க, சின்னதா கட் பண்ணுவாங்க. இதே மாதிரி பின் இருக்கதா எடுத்துக்கிட்டீங்கன்னா பிகினர்ஸ்க்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த கட் பண்றதுல ப்ராப்ளம்ஸ் நம்மளுக்கு வராது. ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா இந்த பின்னை எப்போதும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டு நம்மளோட மெஹந்தில இருக்க ஃப்ளோ செக் பண்ணி பார்க்கணும். இங்க பாருங்க, இப்ப வந்து இது பிளாக் ஆயிடுக்கு. இந்த மாதிரி பிளாக் ஆகக்கூடாது. ஆக்சுவலி இது நிறைய பேர் வந்து கையிலே சும்மா இப்படி எடுத்து விடுவாங்க. அப்படிலாம் கையில எல்லாம் பண்ணக்கூடாது. அது வந்து ஒரு ப்ரொஃபஷனலாவே இருக்காது. நீங்க ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து இந்த மாதிரி ஸ்டார்டிங் இருக்கத கிளீன் பண்ணிக்கோங்க. இங்க பாருங்க, இது ஒரு மாதிரி கட்டியா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வந்துச்சா, அது இல்லாம இப்படி ஃப்ளோவா வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்ப இது ஃப்ளோவா வருது. ஓகே, இப்போ வந்து இது கரெக்டா இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து மெஹந்தி ஹேண்டிலிங் வந்து நான் சொல்றேன். மெஹந்தி பாத்தீங்கன்னா நிறைய டைப்ல ஹேண்டில் பண்ணுவாங்க. நான் ஒரு 3-4 ஹேண்டிலிங் சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சில பேர் இந்த இடத்துல மெஹந்தியோட இந்த இடத்துல பிடிப்பாங்க. இந்த இடத்துல பிடிச்சி இப்படி சும்மா இப்படி போட்டு பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பிடிச்சி நடுவில் பிடிச்சி போட்டு பார்ப்பாங்க. சில பேர் வந்து இந்த பென்சில் பிடிப்போம்ல அந்த மாதிரி டிப்ல பிடிப்பாங்க. இந்த மாதிரி டிப்ல பிடிச்சி போட்டு பார்ப்பாங்க. ஓகேவா? அடுத்து சில பேர்லாம் பாத்தீங்கன்னா இது வந்து நானும் இந்த ட்ரிக் இந்த இது யூஸ் பண்ணுவேன். எப்படின்னா மெஹந்தி இப்ப தீந்துருச்சு அப்படின்னா இப்படி ரெண்டா மடக்கி இப்படி கைக்குள்ள சுருட்டி வச்சு இப்படி போடுவாங்க. ஓகேவா? இந்த மாதிரி டைப்ஸும் சில பேர் போடுவாங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்ப நான் சொன்ன டைப்ல உங்களுக்கு எது வந்து இதா இருக்குன்னு பாருங்க, அதாவது கம்ஃபர்டபுளா இருக்குன்னு பாருங்க. சும்மா இப்படி எடுத்து ஒரு மெஹந்தியை வந்து போட்டு பாருங்க. இந்த இடத்துல இப்படி வச்சு சும்மா லைன்ஸ் போடுங்க. அடுத்து இப்படி டிப்ல பிடிச்சி லைன்ஸ் போட்டு பாருங்க. அப்புறம் நடுவில் பிடிச்சி இப்படி லைன்ஸ் போட்டு பாருங்க. உங்களுக்கு வந்து எது கம்ஃபர்டபுளா இருக்குன்னு பாருங்க. எந்த ஷேப் வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த ப்ரொசீஜர் தான் வந்து உங்களுக்கு கரெக்டான இதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ எனக்கு பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து டிப்ல பிடிச்சி போடுறது எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். சில பேர் பாத்தீங்கன்னா இந்த தம் ஃபிங்கர் இருக்குல்ல, தம் ஃபிங்கர்ல மட்டும் இந்த 2 ஃபிங்கர் இப்படி வச்சுக்கிட்டு இங்க எனக்கு நடுவில் இந்த கோணம் வச்சு தம் ஃபிங்கர்ல இங்க எனக்கு அழுத்துவாங்க. இப்படி அழுத்தி போடுவாங்க. அதனால ஒவ்வொருத்தவங்களுக்கு எது வந்து கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த மாதிரி போட்டு பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கிளாஸ்க்குள்ள போயிடலாம். நம்ம எப்படி லைன் போடலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி டிப்ல இருக்கிறத கிளீன் பண்ணிக்கோங்க. கிளீன் பண்ணிட்டு லைன் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட் லைனா போட்டு பாருங்க. இந்த மாதிரி மெலிசா ஸ்ட்ரைட்டா போட்டு பாருங்க. சேம் இந்த மாதிரி பக்கத்து ஸ்ட்ரைட் லைன் போட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப வந்து நம்ம ஸ்ட்ரைட் லைனுக்கு பக்கத்துல பார்டர்ஸ் போடுவோம்ல, பார்டர்ஸ் வந்து கொஞ்சம் போடுறதுக்கு போடுவோம். அது எப்படி போடணும்னா சேம் இங்க பாருங்க. இப்ப 2 லைன் நான் எதுக்கு பக்கத்துல போடுறேன்னா இதுலயே பார்டர் போட்டு பார்க்கலாம் தான். இப்ப பக்கத்துல இப்படி போட்டிருக்கோமா, இத வந்து நடுவுல ஜஸ்ட் இப்படி பிரஸ் பண்ணிட்டு வாங்க. இது பாருங்க, இப்ப நல்லா அழகா இருக்கா? இதே மாதிரி நடுவில் வந்து ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணிட்டு வந்தா அது வந்து ஒரு டார்க்கர் லைன் ஆயிடும். ஓகேங்களா? இப்போ வந்து நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் போட்டு காமிக்கிறேன். இப்படி ஒரே லைன்ல நான் டார்க்கன் பண்றேன். இது பாருங்களேன், மேலே கீழே ஏத்தி இறக்கமா ஒரு மாதிரி போதா? இந்த மாதிரி இருக்கிறது நீட்டா இருக்காது. அதே இந்த மாதிரி 2 ஸ்ட்ரைட் லைன் பக்கத்துல போட்டு அது நடுவில் வந்து இந்த மாதிரி ஃபில் பண்ணிட்டு ஜஸ்ட் பிரஸ் மட்டும் பண்ணுங்க.
இப்போ இந்த லைனுக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். இது ஒரு டார்க்கனா இருக்கிறதுக்கும் இது டார்க்கா இருக்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட் தெரியும். நீட்டா இருக்கு பாத்தீங்களா? இதுதான் வந்து நம்ம வந்து பர்ஃபெக்டா போடுறது. இதுதான் சரியான முறையும் போடுறதுக்கு. இது வந்து தப்பு. ஒரே லைன்ல வந்து நம்ம வந்து டார்க்கன் பண்ணோம்னா அது தப்பு. அது வந்து நீங்க பிராக்டிக்ஸ் ஆனோடனே அந்த மாதிரி போடலாம். அது வந்து உங்களுக்கு வரும். அது நான் பின்னாடி சொல்றேன். ஆனா ஸ்டார்டிங்கா இருக்கப்ப இந்த மாதிரி தான் நீங்க போடணும். அந்த மாதிரி போடக்கூடாது. ஸ்ட்ரைட் லைன் நீங்க இப்படி போட்டு பாத்தீங்களா? சேம் ஸ்ட்ரைட் லைன் வந்து இப்படி நேரா இந்த மாதிரி போட்டு பாருங்க. அடுத்து பாத்தீங்கன்னா சைடா போட்டு பாருங்க. இந்த மாதிரிலாம் போட்டு பாருங்க. இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரைட் லைன் அதுக்கப்புறம் எப்படி வந்து டார்க் லைன் பண்றதுன்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்தீங்கன்னா சர்க்கிள் போட்டு பாருங்க. இந்த சர்க்கிள் வந்து நீங்க கை எடுத்தும் போடலாம், எடுக்காமலும் போடலாம். ஓகேவா? இப்ப பெரிய சர்க்கிள் போட்டோமா, அதுக்குள்ளே பாத்தீங்கன்னா ஒரு குட்டி சர்க்கிள் போட்டு பாருங்க. ஓகேவா? இந்த மாதிரி குட்டி குட்டி சர்க்கிள் போட்டு பாருங்க. அடுத்து பாத்தீங்கன்னா பாக்ஸ் போட போறோம். பாக்ஸ் வந்து லைன்ஸ் போட்டோம்ல அந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா இந்த மாதிரி கை எடுத்து ஒரு லைனுக்கு கை எடுத்தும் போடலாம், எடுக்காமலும் போடலாம். உங்களோட கம்ஃபர்டபுள் தான். எப்படி கை எடுத்தும் போடலாம், இந்த மாதிரி கை எடுக்காமலையும் பாக்ஸ் போடலாம். முடிஞ்ச அளவு கை எடுத்தே போடுங்க. ஏன்னா அதுதான் வந்து கொஞ்சம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும், ஃபினிஷிங்காகவும் வரும். இப்போ பாருங்க, நான் கையை எடுத்து போட்டதுக்கும் கை எடுக்காம போடுறதுக்கும் ஒரு இது உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். முக்கோணம் எப்படி போடலாம், சேம் அப்படிதான். பாக்ஸ் போட்டோம்ல அதே மாதிரிதான். கை எடுத்தும் போடலாம், கை எடுக்காமலும் போடலாம். நான் கை எடுக்காம ஒன்று போட்டேன்னா இந்த மாதிரி கை எடுக்காம போட்டோமா. இப்போ கை எடுத்து போடுறதுன்னா இங்கிட்ட ஒரு லைன் போட்டோம், கை எடுத்துட்டேன், இன்னொரு லைன் போடுறேன், எடுத்தாச்சு, திரும்பி இன்னொரு லைன் போடுறேன். இந்த மாதிரி கை எடுத்தும் போட்டு பாருங்க. பாத்தீங்கன்னா நம்ம ஸ்வர்ல்ஸ் போட்டு பார்க்க போறோம். ஸ்வர்ல்ஸ் இந்த மாதிரி தான் போடணும். ஒரு சர்க்கிள் போடுறோம்ல அதே மாதிரி தான். இங்க வந்துட்டு இந்த இதுல இது பண்ணிட்டு திரும்பி உள்ள போயிடணும். உள்ள போய் இங்க லைட்டா பிரஸ் பண்ணணும். இந்த நடுவில் இருக்க டாட்ஸ் எப்படி வைக்கணும்ன்றத அடுத்தது சொல்றேன் பாருங்க. ரவுண்டா கொண்டு வந்து லைட்டா இதுல இதாகி ஜாயிண்ட் ஆகி உள்ள போய் ஒரு டாட்டு, திரும்பி ரவுண்டா கொண்டு வரோம், உள்ள கொண்டு போய் ஒரு டாட்டு. முடிஞ்ச அளவு கொஞ்சம் மெலிசாவே போட்டு பாருங்க. நான் வீடியோஸ்க்கு தெரியணுன்றதுக்காக கொஞ்சம் உங்களுக்கு பட்டையாவே போடுறேன். இது பாருங்கன்னா டாட்ஸ் எப்படி வைக்கணும்னு பார்க்கலாம். டாட்ஸ் ஒண்ணுமே இல்லை, ஒரு இடத்துல இப்படி வச்சுட்டு ஜஸ்ட் பிரஸ் பண்ணுங்க. இங்க பாருங்க, நான் கையை கை நான் அசைக்கவே இல்லை. உங்களுக்கு தெரியுதா? நான் டாட்ஸ் வைக்கிறது நம்ம வந்து மெஹந்தி எங்க அழுத்துறோம் எங்க வருதுன்றதே நம்மளுக்கு தெரியக்கூடாது. அந்த மாதிரி இருக்கணும். ஜஸ்ட் இங்க வச்சுட்டு லைட்டா நான் தம் ஃபிங்கர் வச்சு அமுக்குறேன். ஓகேங்களா? உங்களுக்கு அது தெரியுதா எனக்கு தெரியல. லைட்டா இந்த மாதிரி அதுவே பாருங்களேன் ஒரு ஷேப்க்கு கரெக்டா ரவுண்ட் ஷேப்க்கு வரும். ஓகேவா? இப்படிதான் நம்ம டாட்ஸ் வைக்கணும். அதை விட்டுட்டு சில பேர் வைப்பாங்க எப்படின்னா, இப்படி வச்சுட்டு கை எப்படி நம்ம பென்ல எப்படி எழுதுவோம் அந்த மாதிரி கை இப்படி செய்வாங்க. இந்த மாதிரிலாம் வைக்காதீங்க. இந்த மாதிரி வைக்கக்கூடாதுன்றதுக்கு எதுக்கு நான் சொல்றேன்னா, இது நீங்க செவந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு சைடு வந்து கொஞ்சம் வெள்ளை வெள்ளையா தெரியும், ஒரு சைடு வந்து டார்க்கா இருக்கும். அந்த மாதிரி அன்ஈவனா இருக்கும் நம்ம வந்து டார்க் ஆகுறப்ப, நமக்கு செவக்கிறப்ப. அதனால இந்த மாதிரி பண்ணாதீங்க. இந்த மாதிரி தான் பண்ணணும். ஒரு இடத்துல வச்சு ப்ரெஸ் பண்ணீங்கன்னாவே அதுவே ஈவனா வந்துடும். அப்ப நம்மளுக்கு செவக்கிறப்ப பாத்தீங்கன்னா அழகா தெரியும், நீட் பினிஷா தெரியும். ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ஷேட் பண்றது சொல்றேன் பாருங்களேன். இப்ப எப்படி நம்ம வந்து இந்த இடத்துக்கிட்ட வந்து டாட் மட்டும் வச்சு இது பண்றோம், ஒரே இடத்துலயே வச்சு அதுவே டாட் வந்து நம்ம வைக்கிறோம், அதுவே ரவுண்ட் ஷேப்க்கு அழகாது. அதே மாதிரிதான். ஆனா என்ன தெரியுமா, இங்க பாருங்க, நான் ஷேட் பண்றது சொல்றேன். இப்படி வந்து கரெக்டா ஷேட் பண்ணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, மெஹந்தி வந்து அழுத்தணும், ஃபுல்லா இதுல மெஹந்தி இருக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஷேடிங் வந்து என்ன பண்ணுவாங்க, துள்ளியோண்டு கையில எடுத்துக்கிட்டு இப்படி போட்டு தேய்ப்பாங்க. நல்லா இந்த மாதிரி தேய்க்காங்க. உங்களுக்கே தெரியுதா? இதுல வந்து நான் ஜூம் பண்ணி காட்டுறேன், இதுலயே உங்களுக்கு தெரியும் இது எப்படி இருக்கு, இது எப்படி இருக்கு. போயிட்டு அங்கங்க திட்டா தெரியுதா? அந்த மாதிரி தெரியக்கூடாது. அது வந்து ஒரே ஷேப்பா தான் தெரியணும். அதுக்காக தான் இப்படி பண்றோம். எப்படி பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு இன்னொரு வாட்டி சொல்றேன் பாருங்க. இப்போ வந்து ஒரு இதுல சும்மா ரவுண்ட்லயே நான் ஷேட் பண்ணி காமிக்கிறேன்.
2 ரவுண்ட் போட்டுக்கிட்டேன். இதில் வந்து இப்படி தேய்ப்பாங்க. இது எதுக்காக பண்ணுவாங்கன்னா மெஹந்தி வந்து மிச்சப்படுத்துறோன்ற பேர்ல பண்றது. அது நானும் பண்ணியிருக்கேன், நீங்க மட்டும் இல்ல எல்லாருமே பண்ணியிருப்போம். அதுக்காக அப்படி பண்ணாதீங்க. அப்படி பண்ணீங்கன்னா செவந்ததுக்கு அப்புறம் நல்லா இருக்காது. இப்படி லைட்டா ஆக்சுவலி நம்மளோட பேப்பருக்கும் நம்ம மெஹந்திக்கும் டச்சிங்க, அதாவது இந்த மெஹந்தியோட டிப்புக்கும் டச்சே இருக்கக்கூடாது. நம்ம வந்து அமுக்கி ப்ரெஸ் பண்ணி இது பண்ணணும். நிறைய மெஹந்தியே யூஸ் ஆகும் அதுக்கு. நீங்கள் பயப்படாதீங்க, பரவாயில்ல, நிறைய மெஹந்தி யூஸ் பண்ணாலும் அழகாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணணும். இது வந்து இந்த மெத்தடு பண்ணக்கூடாது, இந்த மெத்தட் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹம்ஸ் சொல்லித்தரேன். ஹம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, ஸ்ட்ரைட் லைன் போடுங்க. போட்டுட்டு எண்ணெய் தலைகீழா போடுறோம், அப்படி இல்லைன்னா எம்ம தலைகீழா போடுறோம். ஓகேவா? எண்ணெய், எம்ம, யூ எப்படி வேணாலும் நீங்க வச்சுக்கலாம். குட்டி குட்டி ஹம்ஸ் போடுங்க. முடிஞ்ச அளவு ஒரே ஷேப்லயே போட பாருங்க. இந்த ஹம்ஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மேல போட்டு பாத்தீங்களா, அடுத்து வந்து இங்கே போடுறேன் பாருங்க. இந்த மாதிரி கீழேயும் போட்டு பாருங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நம்ம கீழே போடுற மாதிரி தான் வருமே. ஏன்னா நம்ம வந்து பிரைடோட ஆப்போசிட்ல உட்காந்துருக்கனால அது இது ஹம்ஸ் பார்த்தீங்கன்னா பார்டருக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால இந்த மாதிரி கீழே போடுற மாதிரி வரும். இப்போ இந்த ஹம்ஸ் போட்டோம்ல, இந்த ஹம்ஸ்லேயே வந்து ஒரு சும்மா ஒரு டிசைன் மாதிரி பண்ணலாம். என்னன்னா நான் வந்து டாட்ஸ் வைக்க சொல்லி கொடுத்தேன்ல, அந்த மாதிரி டாட்ஸ் இந்த இடத்துல சும்மா ஒரு இடத்துல வச்சு ப்ரெஸ் பண்ணுறேன். அதுவே ஷேப்க்கு வந்தது பாருங்க. சேம் இதுலேயும் வைக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி ஸ்ட்ரைட் லைன் போடணும்னு சொல்லியிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் லைன்லேயே பார்த்தீங்கன்னா எப்படி பார்டர்ஸ் மாதிரி திக் லைன் போடுறதுன்னு. ஓகேவா? சரியா போடுறது எது, தப்பா போடுறது எது, ரெண்டுமே சொல்லி தந்திருக்கேன். அடுத்து சர்க்கிள் போடுறோம், அதுக்குள்ள குட்டி குட்டி சர்க்கிளும் போடுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாக்ஸு, அதுக்கப்புறம் முக்கோணம், ஸ்வேர்ல்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாட்ஸு, அப்புறம் ஷேடிங், உள்ள ஷேடிங் வந்து எப்படி கொடுக்குறேன்னு. இதில் 3D ஷேடிங்லாம் இருக்கு, அதெல்லாம் நான் வந்து பின்னாடி உங்களுக்கு சொல்லித்தரேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹம்ஸ்லேயே இந்த மாதிரி சும்மா ஒரு டிசைன் மாதிரி வச்சு நம்ம புல் ஸ்டாப் மாதிரி வச்சிருக்கோம். ஓகேங்களா? இதான் நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்துருக்கோம். இதை வந்து நீங்க வீட்டில் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த முக்கியமானது பார்த்தீங்கன்னா இந்த லைன்ஸ், அதுக்கப்புறம் ஹம்ஸ், ஸ்வேர்ல்ஸ், டாட்ஸ், இதெல்லாம் முக்கியமாக அடிக்கடி வரும். அதுவும் இந்த சர்க்கிள்லாம் கண்டிப்பாக வரும். நம்ம ஃப்ளவர் டிசைன் போடுறதுக்குலாம் வந்து இந்த மாதிரி தான் வரும். ஸோ அதனால இதை கண்டிப்பாக போட்டு பாருங்க. ஒரு லைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லைன்ஸ் மட்டுமே ஒரு 1/2 பேஜ் 1 பேஜ் போட்டு பாருங்க. ஹம்ஸும் லைன்ஸும் ஒரு 1/2 பேஜ் போட்டு பாருங்க. பண்ணிட்டீங்கன்னா ஒர்க் ஷீட்டை வந்து அந்த இதை வந்து எனக்கு ஃபோட்டோ எடுத்து வச்சிருங்க. நான் எப்போ உங்களுக்கு இன்ஸ்டால சொல்றேனோ அப்போ எனக்கு அமுச்சு விட்டா போதும். சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்றப்ப நானும் இந்த கிளாஸை கொஞ்சம் சீக்கிரமாவே முடிக்க பார்க்குறேன். ஏன்னா நிறைய பேர் ரொம்ப நாளாக கிளாஸ் வந்து கண்டினியூ பண்ணுங்கன்றீங்க. எனக்கு சம் ஒர்க்னால தான் என்னால் முடியல. கண்டிப்பாக நானும் சீக்கிரம் முடிக்க பார்க்குறேன். தென் பார்த்தீங்கன்னா வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் நம்ம இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி பார்த்தீங்கன்னா கீழே கொடுக்குறேன். அண்ட் வந்து வேறு ஏதாச்சும் டவுட்னாலும் நீங்கள் கமெண்ட்ஸ்லையும் சொல்லலாம். கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணுவேன். வீடியோவில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும், இந்த மாதிரி ஏதாச்சும் சொல்கிறதுனா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கமெண்ட்டும் தான் எனக்கு வந்து என்கரேஜிங்காக இருக்கும். நான் ஆக்சுவலி சர்டிஃபிகேட் தர ஐடியாலே நான் வந்து கிளாஸ் ஆரம்பிக்கல. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லி தரலான்ற ஐடியால தான் நான் ஆரம்பிச்சேன். ஆனால் அதுக்கு நிறைய பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணி நிறைய பேர் வந்து நான் உங்க கிளாஸில் பார்த்து தான் கற்றுக்கிறேன், சர்டிஃபிகேட் தருவீங்களா, அந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க. அதெல்லாம் பார்த்து தான் எனக்கு மோட்டிவேட் ஆச்சு. ஓகே, நம்மளும் இவங்களுக்கு சர்டிஃபிகேட் தரலாம் அப்படின்னு சொல்லி ப்ரொஃபஷனலாக தரணும்னு நினச்சேன். வந்து ப்ரொஃபஷனல் மெஹந்தி ஆர்டிஸ்ட்னு சர்டிஃபிகேட்டும் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். தென் பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணுற கமெண்ட்னால தான் நான் இவ்வளோ ஒரு ஸ்டெப் எடுத்து உங்களுக்கு நான் சர்டிஃபிகேட் தர லெவலுக்கு சொல்லித்தரணும்னு நான் வந்தது. ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் எனக்கு மோட்டிவேட் பண்ணுற விதமாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தென் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.